வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் டிஎன் செட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக கண்டினியூஸாக வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். ப்ரிப்ரேஷன் டிப்ஸு சாப்டர் வைஸ் கொடுத்துருக்கேன். முதல்ல அல்ஜிப்ரா அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், ஓடிபிடிலாம் ப்ரிப்ரேஷன் டிப்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப ஆர்வமாக பார்த்தீங்க. நேற்று கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன்ஸும் இன்டெக்ரல் ஈக்குவேஷன்ஸும் கொடுத்துருக்கேன். நான் கொடுக்கும்போதே யோசிச்சுட்டே தான் கொடுத்தேன், எத்தனை பேர் படிக்கிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த வியூஸை பார்க்கும்போது நிறைய பேர் கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ் அண்ட் இன்டெக்ரல் ஈக்குவேஷன்ஸ் படிக்கலை அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்தது. நான் திரும்பவும் சொல்லக்கூடியது, டோட்டலாக ஒரு சாப்டரை ஒமிட் பண்ணிக்கலாம் போனால் கஷ்டம்தான். கொஞ்சம் டோட்டலாக ஒமிட் பண்ணிட்டு போகாதீங்க, ஒரு மினிமம் படிச்சுட்டு போங்க. இன்னைக்கு மெக்கானிக்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். மெக்கானிக்ஸ் எல்லாம் விட்டுட்டு போனீங்கன்னா உண்மையிலே கஷ்டம்தான். மெக்கானிக்ஸ் எல்லாம் டோட்டலாக படிக்காமல் அப்படி பைக்காட் பண்ணிட்டு போகாதீங்க. கட்டாயமாக டு த லெவல் பெஸ்ட் கொஞ்சமாவது படிச்சுட்டு போங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. சரியா? ஏன் படிக்கலை அப்படின்னு யோசிக்கும் போது, பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்க செட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுனால இந்த பிஜிடிஆர்பியில் என்னென்ன போர்ஷன்ஸ் இருக்கோ அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோன்னு எனக்கு தோணுச்சு. அப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அப்பார்ட் ஃப்ரம் த பிஜிடிஆர்பி என்ன சிலபஸ் இருக்கோ அதுக்கு மட்டும் கோச்சிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் பிஜிடிஆர்பி நான் படிச்சுட்டேன், அது போக மிச்சம் உள்ளது மட்டும் எனக்கு படித்தா போதும், அதுக்கான கிளாஸஸ் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த கிளாஸஸ் மட்டும் நீங்கள் தனியாக வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை கம்பைண்டாக பிஜிடிஆர்பி வித் செட்டு அந்த கிளாஸ் இருக்குது. டிஎன் செட்டு வித் சிஎஸ்சிஆர் நெட் இருக்குது. இப்போ எது கிளாஸ் வேணாலும் நீங்கள் கம்பைண்டாக வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், தனித்தனியாக வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை பிஜிடிஆர்பி போர்ஷன் போக மிச்சம் உள்ளது மட்டும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் ஜாயின் பண்ணிக்கலாம். டோட்டலாக டீட்டெயில்டு லெக்சர்ஸும் ஒரு 5000 MCQஸையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். யாருக்கு? டிஎன் செட்டுக்கும் பிஜிடிஆர்பிக்கும் டீட்டெயில்டு லெக்சர்ஸ் வித் 5000 MCQs, டீட்டெயில்டு ஆன்சர்ஸோட ஷார்ட்கட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து எல்லாமே சொல்லிடுவேன். இன்னைக்கு மெக்கானிக்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னுடைய மிக கடுமையான விருப்பம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ஆர்வம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்ஜெக்டை இன்டெப்த்தாக கற்றுக்கணும், சப்ஜெக்டை நல்லா அதனுடைய நுணுக்கத்தோட கற்றுக்கணும். அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. சிஎஸ்சிஆர் நெட் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே சிஎஸ்சிஆர் நெட் ப்ரிஃபரபிளி பார்த்தீங்க அப்படின்னா அது நல்ல ஃபியூச்சர் இருக்கும். அது யங்ஸ்டர்ஸ், நான் திரும்பவும் சொல்லக்கூடியது யங்ஸ்டர்ஸ் மீன்ஸ் பிலோ 33 இயர்ஸ். நீங்கள் சிஎஸ்சிஆர் நெட்டில் ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாதம் 35,000 ரூபாய் ஸ்டைஃபெண்டோட ஒரு நல்ல ஐஐடிலேயோ என்ஐடிலேயோ போய் பிஹெச்டி ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீங்கள் ஐஐடிலேயோ என்ஐடிலேயோ போய் பிஹெச்டி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு உங்கள் லைஃப் செட்டில்மெண்ட் வேறு லெவலில் தான் இருக்கும். ஆனால் அதுக்காக ரொம்ப மெனக்கிடணும், ரொம்ப கஷ்டப்படணும், மிக கடுமையான முயற்சிகள் எடுக்கணும். அப்படின்னா மட்டும்தான் சிஎஸ்சிஆர் நெட்டை கிளியர் பண்ண முடியும். ஆனாலும் நான் யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் நான் என்னுடைய அழைப்பு விடுறது நான் சிஎஸ்சிஆர் நெட்டுக்காக தான். அது லைஃப் வேறு லெவலில் செட்டில்மெண்ட் இருக்கும். இப்போ கஷ்டப்பட்டீங்கன்னா ஃப்யூச்சர் முழுவதும் லைஃப் லாங் என்ன நினச்சி பார்த்துட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி லைஃப் செட்டில்மெண்ட் இருக்கும். அதனால ப்ரிஃபரபிளி குட் சிஎஸ்சிஆர் நெட்டு. சிஎஸ்சிஆர் நெட்டுக்கு டீட்டெயில்டு லெக்சர்ஸும் ஒரு 10 இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணி காட்டுறேன். அது லேசான விஷயம் கிடையாது. திரும்பவும் சொல்கிறேன், சிஎஸ்சிஆர் நெட் வில் பி வெரி வெரி டிஃபிகல்ட். அந்த டிஃபிகல்ட்டியை யங் ஏஜில் நீங்கள் பட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஃப்யூச்சர் நல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, பார்த்துக்கோங்க. மெக்கானிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெர்பர்ட் கோல்ட்ஸ்டீன்னு ஒரு புக் இருக்கு. ஹெர்பர்ட் கோல்ட்ஸ்டீன் ஒரு ஆரஞ்சு கலர் ரெட்டை போட்டு ஒரு புக் இருக்கும். நம்ம ஆப்பில் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். என்னுடைய OVM ஆப்பில் நான் இந்த புக்கை அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எடுத்துக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஃப்ரீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். டிஎன் செட்டு பேப்பர் 1க்கான கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல் நான் என்னுடைய ஆப்பில் ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேத்தமெட்டிக்ஸ் கிராஜுவேட்ஸ் தான் என்னுடைய சேனல் அதிகம் பார்த்துட்டு இருப்பீங்க. பேப்பர் 1 காமன் ஃபார் ஆல். அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச நான் மேத்தமெட்டிக்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கும் நம்மளுடைய ஆப்பை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கட்டும். எல்லாருக்குமே அது யூஸ் ஆகும். அதை ஷேர் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள்.
ஹெர்பர்ட் கோல்ட்ஸ்டீன் புக்கு இதில் பார்த்தா நிறைய தியரி பார்ட்டாக படிச்சுக்கோங்க. ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு கேட்டால் ஒரு 15 ப்ராப்ளம் செலக்டடாக திரும்ப திரும்ப அதையே தான் கேட்டுட்டு இருப்பாங்க. ஒரு 15லேருந்து 20 ப்ராப்ளத்துக்கு உள்ள அதே தான் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. தியரி பார்ட்டை நல்லா அண்டர்லைன் பண்ணி ரிப்பீட்டடாக வாசிக்க கான்செப்ட்ஸ் புரியும். ஏன்னா நம்மளுக்கு வந்து அது நிறையா ஃபிசிக்ஸில் உள்ள கான்செப்ட்ஸாக இருக்கிறதுனால நம்ம மெக்கானிக்ஸுக்கு எப்போவுமே காலேஜில் படிக்கும் போதே நம்ம சங்கடப்படுவோம். மற்றெல்லாம் படிச்சுக்கிட்டு சில மாதிரி மெக்கானிக்ஸ் கஷ்டப்படுற மாதிரி எல்லாமே கஷ்டம்தான், மெக்கானிக்ஸும் கஷ்டம்தான். அப்படி நம்ம என்ன செய்திடலாம், தியரி பார்த்து நிறைய அண்டர்லைன் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா நிறைய தியரி கொஸ்டின்ஸ் வரும். நான் சொன்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா ஒரு 15லேருந்து 20 ப்ராப்ளம் ரிப்பீட்டடாக அதையே தான் கேட்பாங்க. அதையும் நீங்கள் படிச்சுட்டிங்கன்னா நிச்சயமாக என்ன செய்திடலாம், மெக்கானிக்ஸில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே ஈஸியாக ஃபேஸ் பண்ணிடலாம். ஹெர்பர்ட் இதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒருவேளை நீங்கள் இதுக்கு முன்னால் பாலிடெக்னிக் டிஆர்பிக்கு ட்ரை பண்ணியிருந்தாலோ அல்லது நான் இன்னும் பாலிடெக்னிக் டிஆர்பிக்கு ட்ரை பண்ண போகிறேன் அப்படிங்கிற உங்களுக்கு என்ன இருந்தாலோ ப்ரிஃபரபிளி கூட்டு மெக்கானிக்ஸ் பாலிடெக்னிக் டிஆர்பிக்கான மெட்டீரியல் வச்சுருந்தீங்கன்னா அதை படித்தாலே போதும். பாலிடெக்னிக் டிஆர்பிக்கான மெட்டீரியல் உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா that's enough. அதுதான், அதே போர்ஷன் தான். அதை படித்தாலே நம்மளுக்கு என்னவா இருக்கும், போதுமானதாக இருக்கும். அதனால் சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டோட்டலாக மெக்கானிக்ஸை பாய்காட் பண்ணிட்டு போகாதீங்க. கட்டாயமாக கொஞ்சமாவது தியரி பார்த்தாது படிச்சுட்டு போங்க, அதுதான் நல்லது. ஏன்னா காம்படிஷன் வில் பி ஹெவி. எல்லாருமே பயங்கரமாக படிச்சுட்டு தான் இருக்காங்க. பயங்கரமாக மிக கடுமையான ஒரு போட்டி மனப்பான்மையோடு எல்லாரும் படிச்சுட்டு தான் இருக்காங்க. அதனால் நீங்களும் கொஞ்சம் நல்ல எஃபர்ட் எடுத்து படிங்க. டோட்டலாக விட்டுட்டு போகாதீங்க. சேனலுக்கு நியூவாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், இல்லை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓவியம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள். கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கம்பைண்டாக 2 கோர்சஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னென்ன கோர்சஸ்ங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். அதனால் இந்த வெக்கேஷனை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நிறையா பேர் லீவில் இருப்பீங்க. இந்த வெக்கேஷனை வேஸ்ட் பண்ணாமல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகுங்க.